தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய வேலையில் ஒரு பக்கம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி அவசரப்பட்டு வேலையை விடணும், அது வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரம் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் வாட் கோஸான உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இதுதான் இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, நார்மலாக இருக்குது. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் பெரிய லெவலில் உழைப்பீங்க. பார்ட்னர் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். உங்களுடைய மன வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்காக வாய்ப்பு இல்லை. ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது? கையில் பணம் தனம் இருக்குது, லேவிஷாக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள், எதிர்பார்த்த செய்திகள் எல்லாமே நன்மையாக முடியும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகுவீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஆடி மாதமாக இருந்தால் கூட சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், விற்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. பெரிய லெவலில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருந்தால் கூட உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு வருமானம் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பரவாயில்லன்னு சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம், விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது. இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா இந்த வாரம் வந்துடும். அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு நீண்ட தூர ஜேர்னிக்காக இப்போயே நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறது, பிளான் பண்ணுறது, இது அத்தனையும் நடக்கும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ தரிசனமும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்கள்.